வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹோலிஸ்டிக் ஹீலிங். நான் டாக்டர் துர்கா தேவி பேசுறேன். இன்னைக்கு நீங்க குளிச்சிட்டீங்களா? மேம் குளிச்சிட்டேங்க மேம். குளிச்சுட்டு தான் வந்தேங்க. என்ன குளிச்சிங்க? மேம் ஹெட் பாத்துங்க மேம். அப்ப இன்னைக்கு தான் நீங்க குளிச்சிருக்கீங்க. என்ன மேம் சொல்றீங்க? நேச்சுரோபதியை பொறுத்த வரைக்கும் குளியல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தலையில இருந்து கால் வரைக்கும் குளிச்சா மட்டும்தான் அது குளியல். சாதாரண குளியல்னாலே நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் தான் குளிக்கணும். ஓகே மேம். மேம் எனக்கு ஒரு டவுட்டுங்க மேம். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கால் கை உடம்பு இதுக்கப்புறம் ஊத்திட்டு லாஸ்டா தான் பாத்தீங்கன்னா நம்ம தலைக்கு தண்ணி ஊத்தி குளிக்கணும் அப்படிம்பாங்க. அது எதனால மேம் அப்படி சொல்றாங்க? ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா குளிக்கும் போதுதான் நம்ம உடம்புல இருக்க அந்த சூடு இருக்கும் இல்லையா, அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். நீங்க எடுத்த உடனே தலையில தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சூடு பாத்தீங்கன்னா உடம்புக்குள்ளதான் இருக்கும். இதே நீங்க அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குளத்துல எல்லாம் போய் குளிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நினையும்? கால் தான் நினையும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஸ்ட், அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் தலை தான் நினையும். அது வழியா நீங்க நினையும் போது உங்களோட ஹீட் எல்லாமே வெளியில போயிடும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்ணணும்னா வெறும் டெய்லி என்ன பண்ணணும்னா உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு வேக வேகமா வேலைக்கு போயிடுறது, ஸ்கூல் போறது, அந்த மாதிரி போறோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஹேர் வாஷ் பண்றோம், டே வச்சிருக்கோம். பொதுவாவே பாத்தீங்கன்னா சாதாரண குளியல் அப்படின்னாலே நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் குளிக்கிறது தான். அதே மாதிரி குளியல்ல 5 வகையான குளியல் இருக்கு. அது என்ன மேம் 5 வகையான குளியலுங்க? ஆமா, ஒண்ணு இப்ப நம்ம சொன்ன சாதாரண குளியல், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூரிய குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க மேம். இப்ப நீங்க இந்த ஃபாரின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்ல சன் பாத் எடுத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் நம்மளும் எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிலா இருக்கு, சில நேரங்கள் மழை நிறைய இருக்கும், அந்த நேரத்துல வெயிலே இருக்காது. சோ அந்த மாதிரி கோடைக்காலம் நிறைய அந்த மாதிரி டைம்ஸ் இருக்குல்ல நமக்கு, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட விட்டமின் டி நமக்கு சன்ல இருந்தா கிடைக்கும். கண்டிப்பா நம்ம காலையில 6ல இருந்து 7:30 மணி வரைக்கும் வெயில்ல கண்டிப்பா இருக்கணும். அதனால மார்னிங் வாக்கிங் போங்க, அதெல்லாம் நம்ம சொல்றது காரணமே அந்த வெளிச்சம் நம்ம மேல படணும். அப்பதான் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். சோ அதனால நமக்கு ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வாக்கிங் போகும்போது லைட்டான ட்ரெஸ்ஸஸ் தான் போட்டுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேலாடை எல்லாம் இல்லாம கூட, ஜென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டை எல்லாம் இல்லாம கூட போவாங்க. சோ அப்ப நல்ல ஸ்வெட் வரும், அதை நீங்க துடைக்க கூடாது, அதுவே இதுவாயிடும். இதெல்லாம் தான் ஒரு வகையான குளியல் தான். ஓகே மேம். சோ நல்ல ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்காதுங்கிறதுனால அவங்க போய் சன்ல போய் அந்த மாதிரி பாத் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வகையான ஒரு தெரப்பி தான் அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க, உடம்ப தொடச்சி விடுறது. இது எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா யாருக்காவது உடம்பு சரியில்லை, ஃபீவரா இருக்கு, இல்ல சிலவங்களால போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் போய் குளிக்க முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு காட்டன் துணி எடுத்துட்டு அதை நல்லா வெது வெதுப்பான தண்ணியில நினைச்சிட்டு அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லா நம்ம தொடச்சி விடலாம். சோ குழந்தைங்களுக்குமே ஃபீவர் வரும்போது சிலவங்களாம் குளிக்க வைக்க மாட்டாங்க பயந்துட்டு. கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்பாஞ்ச் மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல வெது வெதுப்பா துணியில தண்ணி எடுத்து இது பண்ணும்போது அவங்களோட வெப்பம் அந்த ஃபீவர் இது கூட குறையும், தணிஞ்சு வரும். ஆமா, தணிஞ்சு வரும். சோ இதை நீங்க 2 டைம்ஸ் கூட பண்ணலாம், மார்னிங் அண்ட் ஈவினிங். நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கூட அந்த குழந்தைங்களுக்கு நீங்க தொடச்சு விடும்போது அந்த பெயின் கூட உங்களுக்கு இருக்காது. அந்த பாடியில அந்த பெயின் ஒரு மாதிரி அவங்க ரொம்ப டல்லா ஃபீல் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிப் குளியல்னு சொல்லுவாங்க, இடுப்பு குளியல். இது பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இருக்க இடுப்பு வலி, முதுகு வலி, அதுக்கப்புறம் முழங்கால் வலி, இது எல்லாமே போகும். நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த ஹிப் பாத் பண்ணலாம். இதோட இமேஜ் நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்க. இதுதான் ஹிப் பாத் பண்றது, சரிங்களா? இன்னொரு குளியல் கடல் குளியல். ஓகே மேம். சோ இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். அதனாலதான் நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது நல்ல விஷயம் அதெல்லாம் நடக்குது, இல்ல கெட்டது எது நடந்தாலும் போய் கடல்ல போய் குளிக்க சொல்லுவாங்க. சோ அந்த உப்பு தண்ணியில நீங்க குளிக்கும் போது உங்க உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சில பவர்ஸ் கிடைக்கும். அந்த உப்பு தண்ணியில குளிக்கிறது ஒரு நல்லது தானேங்களா? ஆமா, நல்லது. சோ அது நீங்க குளிக்கும் போது உங்க உடம்பு ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல பெயின் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளியல் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாடி பெயின் போனதா சிலவங்க சொல்லுவாங்க. சோ அந்த உப்பு தண்ணியில நீங்க குளிக்கும் போது ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்ப என்னால போய் உப்பு தண்ணியில குளிக்க முடியல அப்படின்னாலும் நீங்க உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு நீங்க குளிக்கலாம். ஸோ குளிக்கும் போது உங்களோட பாடி இதுவாகும். இப்போ என்ன நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் பாத் சோப் அந்த மாதிரி உப்பு போட்டு நிறைய உங்களுக்கு ஃபிளேவர்ஸ்லேயே நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கூசி மாதிரி அந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க. பாத் இதில் பார்த்தீங்கன்னா டப்ல இந்த மாதிரிலாம் போட்டுட்டு குளிப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நம்ம. பட் இது ஒரு வகையான ஒரு குளியல் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் மாசத்துக்கு ரெகுலராக பண்ண முடியலனாலும் மாசத்துக்கு ஒரு முறையாவது போய் இந்த மாதிரி கடல்ல போய் நீராடுறது அவ்வளோ நல்லது இருக்கு. ஸோ இத்தனை வகையான குளியல் இருக்கு. ஸோ அதனால இனிமேல் குளிக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொசீஜரா குளிங்க, சரிங்களா? கண்டிப்பாங்க மேம். எப்போ குளிச்சாலும் தலை குளிச்சிருவேன் மேம். கண்டிப்பாங்க. நீங்க குளிச்சீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, இத்தனை வகையான குளியலும் இருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹோலிஸ்டிக் ஹீலிங் யூடியூப் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.